வையகம் வாழ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க ஒருவே தொல். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இந்த தவ நடத்திய அம்மா அவர்களுக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றி உரை சொல்ல உள்ள அவர்களுக்கும் இந்த ஜூம் நார்வே ஜூமை சிறந்த முறையில் வழி நடத்தும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இதை பின்புறமாக இருந்து வழி நடத்தும் பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம கொடுத்த தலைப்பு நன்றியில் செல்வம். நம்ம கேட்பிட்டு நன்றி ஒரு சொல் கேட்போம். நன்றி என்ற ஒரு சொல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே இது உணர்வாக ஏற்பட வேண்டும். இது உணர்வாக பெற வேண்டிய ஒரு தத்துவம். திருக்குறள் பிறந்த கூறியிருக்காங்க, நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்டமாருக்கு. இதை பற்றி சிந்திக்கலாம் இல்லையா? நம்ம குருமகன் கூட கர்மயோக வாழ்க்கை நெறியில நன்றி உணர்வின் தத்துவத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க இல்லையா? எப்பேற்பட்ட நன்றி என்ற ஒரு சொல் மனிதனாக பிறந்த ஒவ்வொருக்கும் கொடுக்க வேண்டும். இயற்கை நம்மளுக்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட கொடைதான பஞ்சபூதங்கள். அதுக்கெல்லாம் இயற்கைக்கு முரண்படாமல் வாழ்வதுதான் நம் நன்றி செல்வ கொடை. இந்த நன்றியை பற்றி தான் நம்ம இப்ப சிந்திக்க போறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு எப்படி வாழணும்னு நினைக்கிறோம். இன்பமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா மனித குலம் அவ்வாறுதான் வாழ்கிறா என்ற கேள்விக்குறியாகத்தான் இருக்குது இல்லையா? மனித இனம் வாழ்வதற்கு ஒரே உலகம்தான் இருக்கு. மனிதனுக்கு தேவையான நீரை வழங்குவதற்கு கடல் ஒன்றுதான் இல்லையா? இயற்கையை பற்றி மகிழ்ச்சி ரொம்ப நம்மளுக்கு ஒழிக்கு. இறைநிலையின் கருணை பாருங்க. இந்த உலக உருண்டையில் 128 பகுதி தான், மீதி 72 பகுதி நீரால் தானே இருக்குது. இதெல்லாம் பஞ்சபூதம். நீரின்றி அமையாது உலகம் இந்த வாக்குப்படி இறைநிலை கருணையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாம். எல்லாரும் மூச்சு விடுவதற்கு காற்று ஒன்றுதான் இல்லையா? நாம் பிறந்ததிலிருந்து எவ்வளவு காற்றை நம்ம சுவாசித்திருப்போம். இப்ப ஆஸ்பத்திரியில் போனோம்னு ஒரு சிலிண்டர் மாத்திட்டு அதுக்கு எவ்வளவு பணம் வாங்குறாங்க. ஒரு சிலிண்டர் ஆக்சிஜன் தானே கொடுக்குறாங்க. அதுக்கு எவ்வளவு பணம் பே பண்ண வேண்டியது. அப்ப நம்ம சுவாசித்த காற்றுக்கு கணக்கு பார்த்தா நன்றி சொல்ல முடியும். நன்றி எப்படி எவ்வளவு நன்றி சொல்றது இல்லையா? உயிர்களுக்கு எல்லா வகையில ஆதாரமா இருக்கக்கூடிய சூரியன் ஒன்றுதான். இந்த 4 ஒன்றுமே மனிதனுக்கு ஏதாவது நம்ம இதை நினைத்து நம்ம நன்றி சொல்லியிருப்போம். இந்த 4 ஒன்றையுமே மனிதன் செய்ததில்லை, எல்லாம் இயற்கையின் கொடைதானே. அதான் சொல்லுவாங்க கண்ணதாசன் ஒரு அரிய தத்துவம். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர தயங்கிடுமோ, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமோ, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று தெய்வம் எப்போதும் கொடுத்ததில்லை. இல்ல, கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா? ஒருவருக்காக கொடுத்தா, அனைவருக்குமே கொடுத்தா. இதெல்லாம் இறைவன் கொடை. எல்லாத்துக்கும் இந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து இந்த நிலம் நீர் இதெல்லாம் நாம இறைவன் அன்பும் கருணையுமா கொடுக்கப்பட்ட கொடைதானே. இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்க இல்லையா? அந்த மனிதர்களும் உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கை இன்பம். இதை உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கை இன்பமாகத்தான் இருக்கு இல்லையா? மனித வாழ்க்கையை சொல்லியிருப்ப முக்கோண வாழ்க்கை தானே. மனிதன், சமுதாயம், இயற்கை. மனிதன் இல்லாம சமுதாயம் இல்லை, இயற்கை இல்லாம சமுதாயம் வாழ முடியாது இல்லையா? மனித சமுதாயத்தில் வாழும் மக்கள் அனைவருமே தங்கள் அறிவின் திறமையாலும் உடல் உறுப்புகளின் செயல் திறமையாலும் உற்பத்தி செய்து கொடுக்கும் பொருள்களின் மூலம் மனித மொத்த குலமும் வாழ்ந்துகிட்டு தான் வர்றாங்க. இவ்வாறு தானே ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ஒவ்வொருத்தரும் உழைப்பு ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இதுதான் நம்ம மனித சமுதாயமே வாழ்ந்து கொண்டு இருக்குது இல்லையா? மனிதன் பிறக்கிறான், சிறிது காலம் வாழ்கிறான், பின்னர் இறந்து விடுகிறார். வாழும் காலத்தில் என்ன செய்யணும்? குடல் ஜீரணிக்க அளவுதான் சாப்பிட முடியும். உடலுக்கு துணி ஒன்றுதான், எவ்வளவு இருந்தாலும் துணி ஒன்றுதான் அடிக்கும். நின்றா 1 அடி, இல்லை படுத்தா 6 அடி, உட்கார்ந்தா 2 அடி. இதற்கு மேல் நம்ம எதை அனுபவிக்க முடியும்? ஒரு மனிதன் சம்பாதிச்சு இருப்பு வைத்திருந்தால் இறக்கும் போது எவ்வளவு செல்வம் சேர்த்து வச்சிருந்தால் இறக்கும் போது ஏதாவது ஒரு துளி எடுத்து போகுது இல்லையா? எடுத்து போக முடியுமா? நிலையில்லாத செல்வத்தால் தானே மனிதர்களிடம் பகை,
போர் பிணக்கு எல்லாம் ஏற்படுகிறது. வாழும் காலத்தில் சமுதாயத்தில் நாம் அனுபவிப்பதற்கு நன்றி சொல் வாழ்வுதான் கடமை. நன்றி சொல்வதுதான் கடமை. கடன் பிளஸ் மைதான கடமையாகும். குருமகன் இந்த கவி மூலம் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. எல்லாம் செய்ய வல்ல வல்லமையுடையோன் இறைவன் என்ற ஏற்றமுள்ள உண்மையினை எவர் மறுப்பர் என்றாலும் நெல்லாகிலும் மற்றொரு உணவு மணி எனினும் நிலத்தில் வித்திட்டே நாம் நிச்சயமாய் பெற வேண்டும். வல்லாரே கடமை செய்து வாழ வேண்டும். நாம் பிறரின் வளம் பறித்து வாழ்வதெனில் விலங்கினத்தின் செயலன்றோ? இல்லாதது ஒன்றுமில்லை இறைவன் முதல் உயிர்கள் வலை இருப்பு உணர்ந்து கடன் ஆற்ற எல்லாம் உண்டு எல்லோருக்கும். எல்லாருக்கும் ஒரு வல்லமை இறைவன் தான் எல்லாம் செய்யற அப்படின்னாலும் ஒரு விவசாயி ஒரு நெல்மணி உணவு வகை விவசாயம் இல்லாம யார் நம்ம நிச்சயமா பெற முடியுமா? இல்ல, வல்லார கடமைதான் முக்கியம். கடமை செய்து உழைப்பின் பயனை உணர்ந்து நன்றி உணர்வோடு கடமை செய்யணும்னு சொல்றேன். குருமகன் இந்த விளக்கத்தை அவர் அன்பும் கருணையின் மனித மீது அவர் கொண்ட இரக்கம் தானே இதையெல்லாம் நமக்கு உணர்த்திருக்கு. அவர் உணர்த்தது என்ன? என் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற எப்பொருளும் எனக்கு உரிமைதான். இது நீதி. அதை அனுபவிக்கலாம், பிறருக்கு உதவலாம். ஏன்னா தன்னை போல பிற உயிர்களும் எண்ணுவதுதான் உயர் பண்பு. இதெல்லாம் மகிழ்ச்சி நம்மளுக்கு விளக்கி இருக்காங்க இல்லையா? தனக்கு வேண்டியதை உற்பத்தி செய்ய தெரியாத விலங்கினத்தின் பிற உயிர்களை கொன்று உண்ணும். அது தனக்கு தேவையோ அது உற்பத்தி செய்ய, அதன் தேவையை பூர்த்தி செய்ய பிற உயிரை கொன்றுதான் உண்ணும். அது இயற்கை இல்லையா? மனித இனத்தின் மேன்மை என்னவென்றால் பிற உயிருக்கு துன்பம் அளிக்காது நெறி உணர்ந்து வாழும் இல்லையா? உயிரினம் தானே மனித இனம். சொல்லுவாங்கல்ல, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எவ்வளவு பெரிய தத்துவத்தை எளிய முறையில் நம்ம குருமகன் தயவால நம்மளுக்கு கூறியிருக்காங்க இல்லையா? மானிட பிறவி அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவை பிராட்டி பொன்மொழி அளவா. அரிதான் இந்த மனித பிறப்பின் பயன் என்ன, நோக்கம் என்ன என்று சிந்தனை செய்யும் ஆறாவது அறிவுடையவன் தானே மனிதன். இதை எவ்வளவு பேர் சிந்தனை செய்கிறார்கள் என்றாலும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சொற்பந்தான். ஏன்னா எல்லாம் பறந்து எங்க பறந்து போறாங்க? அவசர உலகமாத்தான் இருக்குது. அதான் கவிஞர் பறந்து பணம் தேடி பாவக்குழியில் நீராடி பிறந்து வந்த நாள் முதலால் பேராசையுடன் உறவாடி அப்படி இருந்தவன்னு இறந்துட்டா அதை சுமந்தவன்னு எண்ணி பார்க்க மறந்துட்டாங்க. இதெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அதுதான் குருமகன் இருக்கு. அறிவை பற்றி தெளிவு என்றணும். அறிவை அறிந்து இன்புற வாரின்னு கூப்பிடுறாங்கல்ல. அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற தின்று திருந்து அந்த எண்ணம் வந்ததானா? அதுக்கு என்ன? இன்ப நிலையது, ஏக நிலையது, அன்பு நிலையது அறிந்திடலாம். இன்பத்தை வாழலாம், ஏகனமாக அல்லாத்து அன்பை உணர்ந்திடலாம். அறிவை அறிந்து இன்பலாம் கூப்பிடுறாங்க இல்லையா? அதுக்குத்தான் தின்று திறந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைத்ததால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்க்கையில் அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர்னு சொல்றாங்க. காலத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்றாங்க. பிறவி பயனை உணர்ந்து வாழும் இந்த கவி மூலம் நம் பிறவி பயனை உணர்த்துவதுதான் இந்த கவிகளை எல்லாம் நமக்கு சொல்றாங்க. அதை இன்னும் விளக்கம் கொடுக்குறாங்க. பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியின் மதிப்பு விலங்கினத்தின் தன்மைங்கிறார். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதான் மனிதன். பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பெரும் செல்வம் சேர்த்திடனும் பிழையில்லை. அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளமோங்கும் பேருதவி புரிந்தவரே பிறவி பயன் பெற்றவர். பிறந்த பயன் எதுனா பிறர் உதவியால வாழ்றதுங்கிற மறவாதான் பிறவிங்கிற. பிறவருக்கு பயன்படாத உடல் வலிவும் அறிவும் பிறவி மதிப்பை உணராது வாழ்வது விலங்கினத்தின் தன்மை என்கிறார். அது விலங்கினத்தோட தன்மை அப்படிங்கிற. மனிதனாக பிறந்தவன் பிறர் உழைப்பாலும் உதவியாலும் வாழ்கிறோம் என்பதை மறக்க கூடாதுங்கிறார். பிறருக்கு வருத்தத்தையும் துன்பத்தையும் தராமல் செல்வம் சேர்ப்பதில் தவறில்லை. ஆனால் செல்வத்தை சேர்ப்பதில் அறத்தின் வழியாகவும் தெய்வ நீதியை உணர்ந்தும் சேர்க்க வேண்டும்.
அந்த செல்வம் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். இப்படி வாழ்வுதான் பிறவி பயன் என்கிறார். இப்படித்தானே வாழ்ந்து காட்டினாங்க நம்ம குருமகான் இல்லையா? என் ஜனனம் என் மரணம் இருந்தால் இரண்டையும் தெரியாது, இருந்தாலும் இவை மனத்தில் கொண்டு பொன் பொருள் அனைத்தையுமே ஈட்டுகிறேன், தக்க வழியில் அவற்றை செலவு செய்வேன், தக்க சமயம் வாக்குமென இந்த உலக மக்கள் நலங்கருதி அனைத்தையுமே கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க. எளிமைதான் எனது இன்முகமும் எளிமையும் தான் எனது செல்வம், வீடோ ஏகவெளி என்று எண்ணத்தில் துறவு பூண்டேன்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஏன்னா ஒரு சமயம் அவ்வளவு செல்வத்தை பெற்ற சமயத்து 200 குடும்பங்களுக்கு மேல வாழ வைத்தவர்கள் அல்லவா? எத்தனை குடும்பங்களை வாழ வைத்து அதுக்கு வேண்டி 2 காரு, ஒரு காரு பங்களாக்கு, ஒரு காரு இந்த மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் எவ்வளவு செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த செல்வ செழிப்பில் வாழ்ந்த ஒரு அம்மா பார்த்திருக்காங்க. அப்புறம் அவங்க நல்ல ஏழ்மை நிலை எழுதினாங்க இல்லையா? இயற்கையின் பேராற்றலால அந்த நிலையில் பார்த்துட்டு அந்த அம்மா கேட்டாங்களாமா, என்ன நீங்க அப்படி இருந்தீங்களோ உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த செல்வால என்ன ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா மிகவும் வருத்தத்தோட கேட்டாங்க. அதுக்கு மகிழ்ச்சி சொன்னாங்களாமா, ஒண்ணு அது எங்கேயும் போகல, எங்கிட்ட கொஞ்ச காலம் இப்ப பிறர் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான். அது எங்கேயும் போகல. எவ்வளவு உயர்ந்த மனம், எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்காங்க பாருங்க இல்லையா? மகிழ்ச்சியோட எண்ணம் சொல் செயல் எப்பொழுது அந்த இறைநிலை உணர்வோட இருந்துதான் நம்மளுக்கு தத்துவங்களை எல்லாம் இவ்வளவு வாழும் முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆழியார்ல பேராசிரியர் கூட்டம் நடக்கும்போது அவர் ஒவ்வொரு பேராசிரியர்களும் எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, உங்க பேர், அவங்க ஊரு, நான் இந்த ஊர்ல வந்தேன், நான் இந்த ஊர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப மகிழ்ச்சி சொன்னாங்களாமா, எவ்வளவு விழிப்பு நிலையில இருக்காங்கன்னு பாருங்க. நான் சுவாமிஜி சொல்றாங்க, நான் வேதாத்திரி, என் பெயர் வேதாத்திரி, நான் வெட்டவெளியிலிருந்து வந்தேன். எவ்வளவு அந்த நிலையில இருந்திருக்காங்க. எவ்வளவு செல்வம் சேர்த்தனாலும் எவ்வளவு கீழ்மையில் வந்தாலும் மகிழ்ச்சியோட எண்ணம் எப்பொழுதும் அந்த சுத்த வெளியதான் இல்லையா? அதான் சொல் செயலில் விழிப்புடன் வாழ்ந்து காட்டின மகான் அல்லவா? நமக்கு குருவாக பெற்றதே நாம் பூர்வ ஜென்ம புண்ணிய பலன். அதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிந்தனை. இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தால் நன்றி இல்லாத செல்வத்தால் பிறருக்கு பயன் உதவாது இல்லையா? உதவாது இல்லையா? நமக்கு என்ன தோன்றுகிறது, நன்றி இல்லாத செல்வம் வச்சிருந்தா உதவாது, பிறருக்கு உதவாத செல்வம் தேவையே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை மனிதர்கள் எல்லாம் பிறருக்காக வாழ வேண்டும் என்று கூறுகிறார். புனிதமான இந்த நெறி புதிரும் அல்ல, புரிந்து கொள்ள முடியாததும் அல்ல என்கிறார். உலக மக்கள் உழைப்பால் பெற்ற பொருட்கள் மூலம்தான் நம் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறோம் இல்லையா? இந்த நன்றி கடனை தீர்ப்பதற்கு தான் நம் நன்றி உணர்வு வேண்டும்னு சொல்றோம். அவை பிராட்டியும் கூட ஒரு தத்துவம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தத்துவம்! இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா நன்றிங்கிற உணர்வு நம்மளுக்கு இயல்பாகவே வந்துடும். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு ஆவி போனவின் பாவிகள் யாரை அனுபவிப்பார் பாவிகள் இந்த பணம்னு எவ்வளவு இதாக சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு உணர்வு நிலைக்கு சென்று மக்களுக்கு நன்றி உணர்வு வர வேணும், அந்த இயற்கை உணரணுங்கிற தத்துவங்களை தான் வாழ்ந்து காட்டிய மகான்கள் எல்லாம் நம்மளுக்கு கூறியிருக்காங்க. இது கௌதமர் இது ஒரு சின்னது. ஒரு சமயம் கௌதமர் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் பசியால், ஏன்னா காட்டு வழியா நடந்துட்டு போகும்போது பசி வந்துருச்சு, உடலெல்லாம் சோர்ந்து வாடி கீழே விழுந்துட்டாங்க. செத்த பண்போல கிடந்து மயங்கி விழுந்துட்டாங்க. அப்ப அந்த வழியாக ஆடு மேய்ப்ப ஒருத்தர் பார்த்துட்டு, ஐயோ நாணி போல தெரிகிறது, இப்படி மயங்கி கிடைக்கிறாரு என்று அவருக்கு என்ன செய்தாங்க, மரக்கிளைகளை எல்லாம் ஒடிச்சு அவர்களுக்கு வெயில் தெரியாத அளவுக்கு ஒரு நிழல் அமைச்சு கொடுத்துட்டு அவரு ஆடை கொண்டு வந்து அவர் வாய் நேர் வச்சு 2 சொட்டு பால் விழுகிற மாதிரி செஞ்சிருக்கார். அப்ப அவரு வாய் 2 சொட்டு அந்த பால் விழுந்தோன்னா மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் பால் கறந்து கொடு அப்படின்னு கேட்டிருக்க. அப்ப அவனுக்குள்ள ஒரு தயக்கம், நாம தீண்டத்தகாத நம்ம எப்படி தொட்டு பால் கறந்து கொடுக்க முடியும்னு எண்ணிட்டு இருக்கிறத அதை பார்த்த கௌதமர் கூடி சொல்றாங்க, இடர் வரும் போதும் உள்ளம் இறங்கிடும் போதும் உடன் பிறந்தவர் போர் மாந்தர் உறவு கொள்வாரப்பா, ஓடும் உதிரத்தில் வழிந்து
ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டா அப்பா? நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் பெற்று இவ்வுலகில் எவரும் பிறந்ததுண்டா அப்பா? அடுத்தது சொல்றாங்க பாரு. பிறப்பினால் எவருக்கும் உலகில் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனே நல்ல செய்கை வேண்டும் அப்பா அப்படின்னு. எவ்வளவு பெரிய தத்துவம் இதுல இல்லைங்களா? யாரு இதுல என்ன நான் என்ற தத்துவமே நாம உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா? எல்லாம் ஒன்றுதான் அப்படின்னு. இந்த நன்றி இல்லாத செல்வம் தேவைதானா என்ற எண்ணம் நமக்கு தோன்றும் அல்லவா? நன்றி இல்லாத இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் ஒரு நன்றி இருக்கணுங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள தோன்றுதல். அதான் திருக்குறளையும் கூட திருவள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டிருக்காங்க. நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்த தற்று அப்படிங்கிற. வெறுக்கப்படுகிற வெறுக்கப்படுகிறவரிடம் குவிந்த செல்வம் அது எதுக்கு ஒப்புன்னா, ஊர் நடுவே நச்சு மரத்தில் பழுத்து தொங்கும் பழம் போல அப்படி ஒருத்தருக்கு பயன்படாது. நன்றி இல்லாத ஒரு செல்வம் ஒருத்தருக்கு பயன்படாதுன்னு திருக்குறள் சொல்லுவார். அதான் நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எவ்வளவு பெரிய தத்துவம். இப்ப என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் என்னென்ன உதவி பெற்று வாழ்ந்திருக்க கூடும் இல்லையா? இவை அனைத்தையும் மறந்தும் கூட ஒருவன் வாழ்ந்து விடலாம். ஆனால் எதை மறந்தால் வாழ முடியாது என்றால், காலத்திற்கும் தொடர்ந்து இருந்து அனைத்து சீவராசிகளுக்கும் தேவையாய் அளித்து வழி நடத்தி கொண்டிருக்கும் மறைபொருளை, தெய்வத்தின் கருணையை மறந்தால் வாழ்வது துன்பம், வாழ்க்கையில் இன்பமே அனுபவிக்கூடாது. அந்த இறைநிலையை மறவாத நிலை வேண்டும் தான் குறிப்பிட்டார். சொல்லுவாங்க இல்லையா, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. திருக்குறள் உண்டு அல்லவா? இவ்வுலகம் என்றால் நம்ம என்ன நினைச்சிட்ட, பூமி. அவ்வுலகில் என்றால் மேலுலகம், அவ்வுலகம் என்றால் மேலுலகம். உயிர் உடம்பு பிறப்பிற்குள் இருக்கும் வரை பணம் தான் முக்கியம், இறந்த பிறகு அருள் முக்கியம். இப்படித்தான் நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உலகம் என்றால் பூமி மட்டுமல்ல, பிரபஞ்சமும் உலகம்தான். பிரபஞ்சத்திற்கு உள்ளாகவே எல்லாமே இயங்கி கொண்டிருக்கிறது இல்லவா? பிரபஞ்சத்திற்கு அப்பா சுத்தவெளி. அதனால் மனித வாழ்க்கையில் இரண்டு பக்கமும் இருக்கிறது. எப்படி? ரூபாய் நோட்டில் இரண்டு பக்கம் அச்சாகி இருந்தால் தான் அது செல்லும். ஒரு பக்கம் அச்சு இல்லைன்னா அந்த காசு செல்லா காசு இல்லையா? பணத்துக்கு இரண்டு பக்கம் தேவை, பணத்துக்கே இரண்டு பக்கம் தேவை. அப்ப மனித வாழ்க்கைக்கு எப்படி தேவை இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு பக்கம் பொருளும் ஒரு பக்கம் அருளும். பொருளை மட்டுமே பார்த்து கொண்டு அருளை அலட்சியப்படுத்தினாலும் முடியாது. ஒரு பக்கம் மனிதனாக வாழ்வு செல்ல காசு ஆகிவிடும். அதனால பொருளும் அருளும் இணைந்ததே வாழ்க்கை. பொருளுக்கு மட்டும் வாழ்க்கை நல்ல செலவழித்து பொருளை விட்டு அல்ல. ஆன்மீக சிந்தனையில் நாட்டு வாழும் போதே நம்ம பொருள் வேணும், அந்த நிலை பொருள் சேர்ப்பதில் அருள் வேணும். அந்த நிலையில் இல்லாமல் பணம் சேர்ப்பதில் அருள் வேணும், நன்றி இருக்க வேண்டும். அந்த பணத்தால் பயன் ஒன்று. நன்றி இல்லாத எவ்வளவு பணம் சேர்த்தாலும் அதனால் ஒரு பயனும் இருக்காது இல்லையா? நிரந்தரம் இல்லாதவற்றில் வாழ்ந்து என்ன பயன் இல்லையா? நிரந்தரம் இல்லாத அந்த பணத்துல செல்வம், எந்த செல்வமாலும் நன்றி இல்லாத ஒரு செல்வத்தால ஒரு பயனும் இல்லை. அத பட்டினத்தார் சொல்ற, இருப்பது பொய், இருப்பதே பொய்ங்கிறார், போவது மெய். இது எல்லாம் என்று எண்ணி நெஞ்சே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, ஒருவருக்கும் தீங்கு நினையாத பருத்த தொந்தி. நமது இந்த உடம்பு நாமதே நானுன்னு நினைக்கிறிய, அது நாய் நரிகள் பேய் கழுகெல்லாம் அது எனக்குன்னு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்குதுன்னு பட்டினத்தார் குறிப்பிடுறாங்க. இருப்பது பொய், இந்த வாழ்க்கையே பொய், அது நிலையாமைங்கிறத உணர்ந்துகிட்டால் இந்த செல்வம் சேர்ப்பதில் அற வாழ்க்கை வந்துவிடும் அல்லவா? நன்றி இல்லாத செல்வம் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. அதான் இது சொல்றாங்க. ஒருத்தர் நல்ல பணக்காரர் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம நல்லவங்கன்னு, ஒருத்தர் கீழ்நிலையில் இருக்காங்க அவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை அப்படின்னு சிறியவர்கள் அதான் சொல்லுவாங்க. சரி, பெரியவரெல்லாம் பெரியவர் எல்லாம் சிறியவர் எல்லாம் சிறியவர் அல்லன்னு சொல்லுவாங்க. அதனால அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இதுல அதிவீர ராமபாண்டியன் கூட ஒரு பாடல்ல குறிப்பிடுறாங்க. தேம்படு பனையின் திரள் பல தொரு விதை வானுற ஓங்கி வளம்பெற வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே.
தெள்ளி ஆவின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணியது ஆயின் அண்ணல் யானை அணிதேர் புரவியாற் பெரும்படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே. அதான் பெரியோரெல்லாம் பெரியோர் அல்ல, சிறியோரெல்லாம் சிறியோர். அதாவது இதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அதாவது தேன் போல் சுவை தரும் திரண்ட பழத்தின் பெரும் விதை. அது தென்னை மரம் பனம் பழம்னு சொல்றோம். அது பெரிய பழம், அது கொட்டை பெருசா இருக்கு, ஆனா அது சுவை இருக்கு இல்லையா? அந்த மரம் வளர்ந்த யாராவது அந்த பனை மரத்துக்கு கீழே ஒருவர் நிக்க முடியுமா? நிக்க முடியாது இல்லையா? ஆலமரத்தின் பழ ஆலமரத்தோட விதை எப்படி சின்ன, அதுக்கு உபயோக சொல்றாங்க. தெள்ளிய நீரோடையில இடுற முட்டை, மீனோட முட்டையை விட சிறிய விதை அப்படின்னு அதுக்கு ஒரு உவமை சொல்லியிருக்காரு. அந்த மரம் வளர்ந்த எப்படி இருக்கு? பெரும் பழங்கொண்ட யானை, ஏராளமான தேர்கள், குதிரை ஆட்படைகள், இல்ல மாமன்னர் நிற்பதற்கு நிழல் வழங்கும். அதனால உருவத்தால் பெரியவர்கள்ல, சிறியவர்கள் எல்லாம் சிறியவர்கள் என்று ஒருவர் வாழும் முறையைத்தான் இதுல நம்மளுக்கு ஒருவருக்கும் பயன்படாமல் இல்லையா? நன்றி இல்லாம எவ்வளவு செல்வம் சேர்த்து இருந்தாலும், நன்றி இல்லாத செல்வத்தை எவ்வளவுதான் அவன் செல்வம் வச்சிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை. அது பனை மரம் உயரம் போல வளர்ந்ததுக்கும் உபயோக சொல்றாங்க. உயர பங்களா கட்டியிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடைமுறையில நம்ம பார்த்ததான். உயரம் எவ்வளவு உயரத்துக்கு பனை மரம் எல்லாம் பங்களாக்கெல்லாம் கட்டியிருப்பாங்க. அங்க என்ன எழுதியிருக்கு கேட்ல? நம்மள பார்த்து நாய்கள் ஜாக்கிரதை, ஒருத்தர் உள்ள நுழைய முடியாது இல்லையா? நன்றி என்பது இல்லை என்றால், அப்போ நன்றி என்பது இல்லை என்றால் ஈகை என்ற பண்பு இயல்பாவே வராது. நன்றி இல்லாம எவ்வளவுதான் அந்த ஈகைங்கிற இந்த நல்ல உயர்ந்த பண்பு மனிதரிடம் தோன்றாது. இதெல்லாம் தோன்றுவதற்கு நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுத்ததுதான் மனவளக்கலை இல்லையா? பிழை நீக்கி தரமுயர்த்து மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காணன்னு சொல்லுவாங்க. மனவளக்கலை மூலமாகத்தான் நம்ம என்ன தவம், தற்சோதனை, உடற்பயிற்சி, காயகல்பம் இவைகளை சாதனைகளாக மேற்கொள்ளும் போது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக, நம்மளது வாழ்க்கை அதுதான். வாழ்க்கையில் அது எப்படி தினமும் நம்ம எழுந்திருச்சு அன்றாட கடமைகளை செய்து உணவு முறை எடுத்துக்க, அதுவும் அதே மாதிரி நம்ம சாதனையாக மேற்கொள்ளும் போது மனிதனாக வாழ முடியும் இல்லையா? அதற்குத்தானே நம்ம அந்த உணர்வு வரும்போதுதான் நம்ம ஈகை என்ற நற்பண்பு நமக்குள்ள ஏற்படும், நன்றி என்ற உயர்ந்த பண்பு ஏற்படும். நன்றி இல்லாத ஒரு செல்வம் சேர்த்து, அதனால துன்பம் உண்ட வாழ்க்கையில் தான் வாழ முடியும், உழண்ட முடியும். அது விலங்கினத்தின் தன்மை என்று மகரிஷி நமக்கு எளிய முறையில் கவிதைகள் மூலமாக, பாடல்கள் தத்துவங்கள் மூலமாக நம்மளுக்கு கர்மயோக வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கார். அதுல விழிப்பு நிலை, நன்றி உணர்வு என்ற தத்துவத்தை மிகவும் அருமையாக நமக்கு கூறியிருக்கார். அதை மனவள கலையின் மூலமாக நாம் கொடுத்திருக்காங்க. அதை அனைவரும் நாம் உணர்வாக பெற்று பிறர் நலம் வாழ நாம் உதவி செய்து வாழ்ந்து காட்டி இன்பம் செய்வோம் என்று கூறி, தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.